ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 16th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து மாஸ்டர் பேப்பர்னு சொன்ன மாதிரியே டிபெட்டோட அப்பாவும் ரன்னும் பேசிகிட்டு இருக்க அந்த வீடியோவை வந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அதில் வர அந்த ரூமை பார்த்ததுமே மாஹி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் ரூம்னு. இப்போ அந்த வீடியோவை தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு டிபெட்டோட அப்பா ரன் அந்த ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவன் முகத்தெல்லாம் மூடி தான் கூட்டிகிட்டு வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் மாஸ்க்கு கழட்டி விடுறாரு. சாரி ரன், இந்த ட்ரீட்மெண்ட் ரூமை பற்றி மற்ற பசங்க யாருக்குமே வந்து வெளியே தெரியக்கூடாது, அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது இப்படி முகத்து மூடி கூட்டிகிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே சீக்ரெட்டாக தான் இருக்கணும், அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல மாஸ்டர், எனக்கு புரியுது, ஆனால் இப்போ எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம், இங்கே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி கேட்கும்போது இங்கே இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்க டெஸ்ட்டுக்கு பேர் ப்ராஜெக்ட் ஆர்ன்றது வந்து ரெக்கவரியோட ஷார்ட் ஃபார்ம் தான். இந்த ப்ராஜெக்டை தான் இப்போ நம்ம ஹோம் ஸ்கூலில் கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு எதுவுமே புரியல. என்ன மாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப சிம்பிள் ரன், எல்லாருக்குமே லைஃப்பில் அவங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும்ல, அதை அவங்கள மறக்க வைக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஆர். இப்போ உனக்கே கூட உன் வளர்ப்பு அப்பா உங்ககிட்ட மோசமாக நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு நீ ஆசைப்படுவல, அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது மூலயமா உன்னுடைய பேட் மெமரிஸ் எல்லாமே உன்னை விட்டு போய்டுன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா மாஸ்டர்? எப்பயுமே நமக்கு ஏற்பட்ட ட்ராமாஸ் கடைசி வரைக்கும் நமக்குள்ள ஒரு காயமாக இருந்துகிட்டே தானே இருக்கும், அதை எப்படி சரி பண்ண முடியுன்ற மாதிரி இவன் கேட்குறான். அதை டெஸ்ட் பண்ணுறது தான் ரன் இந்த ப்ராஜெக்டே. உண்மையாகவே இது மூலயமா நம்மளுடைய பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அழிக்க முடியுதா, இல்லைனா அதெல்லாம் மறுபடியும் நமக்கு ஞாபகம் வருதான்றதை நம்ம இனிமே தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லும்போது ஓகே மாஸ்டர், அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு தான் நானும் மாஸ்டர் ராமினும் சேர்ந்து ஒரு ஃபார்மில் அவனை கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லை அதை எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜெல்லி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சீனில் கூட உனக்கு கொடுத்துருப்பாங்களே ரெட் கலரில், அதை தான் எடுத்துகிட்டு வராரு. இதை நீ சாப்பிடு, இதை வந்துட்டு உன்னுடைய பிரெயின்குள்ளே போயிட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்ததுமே உன்னோட பேட் மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீ மறந்துடுவேன்ற மாதிரி சொல்ல, ஆனால் இதை சாப்பிட்றது மூலயமா ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமான்ற மாதிரி கேட்குறான். கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் எப்போ இந்த ப்ராஜெக்டையும் இந்த மெடிசனையும் யாராச்சும் தப்பான வழியில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ற மாதிரி புரியாமல் இவன் கேட்டுட்ருக்கான். இவருமே அதை கேட்டதுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. இவ்வளோதான் அந்த வீடியோலும் இருக்க போல. இப்போ அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மாஹி என்ன சொல்கிறா, எனக்கு என்னவோ மாஸ்டர் ராமன் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரதான் வேற ஏதோ தப்பான வழியில் யூஸ் பண்ணி நம்ம எல்லாரையுமே ஏதோ பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாரோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, அப்படி என்ன பண்ண வைக்க போகிறாருன்ற மாதிரி ஃபெங் கேட்குறா. தெரியல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆனால் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டு தான், ஆனால் டிபெட்டோட அப்பா வந்துட்டு ப்ராஜெக்ட் ஆர்னா ரெக்கவரின்ற மாதிரி தானே சொன்னார், அதை தவிர்த்து அது வேற எதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆளாளுக்கு பார்த்தா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பெனங் வந்துட்டு எனக்கு இந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ்னு ஒரு பாட்டு வருமே அதுதான்ப்பா ஞாபகம் வருதுன்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க, நான் நினச்சேன்டா நீ இதை தான் சொல்லுவேன்ற மாதிரி அங்கே ரெண்டும் பார்த்தா அவன் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒயிட் வந்து டே அவன் தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடிட்டு இருக்கானா, நீ அவன் கூட சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருக்கியான்ற மாதிரி அவனை திட்டிட்டு இருக்கா. இதில் என்ன தப்பு இருக்கு, ரெண்டு பேருக்கும் அதுதான் தோணுச்சு, அதனால தான் சொல்லணுன்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஒயிட் என்ன பண்ணுறா, ஃபெனங் நீ எப்பயுமே கையில் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருப்பியா, அதை வச்சிருக்கியா கொஞ்சம் கூடன்ற மாதிரி கேட்கவும் எனக்கு கொடுக்க மனசே வரல, இருந்தாலும் கொடுக்கவும் இவன் என்ன பண்ணுறா, அதை எடுத்து ரென்னோட வாயில் அப்பிட்டு வாயை முடிட்டு அமைதியாக உட்காருன்ற மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தா மாறி மாறி விளையாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு டிபெட் என்ன சொல்கிறான், ஒரு வேலை ஆறுன்றது ரிவெஞ்சாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்க, எதை வச்சு அப்படி சொல்கிறேன்ற மாதிரி மாஹி கேட்குறா. ஒரு வேலை இருக்கலாம்ல, ஒரு கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் எதுக்காக ரிவெஞ்ச், ஏன் அவரை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும், யாரை ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்குது, அதுக்கெலாம் என்ன பதிலாக இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா மாஸ்டர் பிரசாத் வந்துடுறாரு. அதுவும் வரும்போதே பரவாயில்லையே ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பசங்களாக இருக்கீங்களே, எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்களேன்ற மாதிரி பாராட்டிகிட்டே வர்றாரு. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுவும் ஃபேனங்களாம் அவரை பார்த்தாலே பயந்துட்டு தான் இருக்கான். இப்போ தான் மாஹி கேட்குறா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ உண்மையாகவே நீங்கள் எதுவும் ரிவெஞ்ச் தான் எடுக்க போகிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது என்னம்மா அதெல்லாம் இப்பயே சொல்லிட்டா அப்புறம் என்ன சஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு த்ரில்லிங் இருக்க வேண்டாமா, ஸோ போக போக உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வரும், அதனால இப்போது எடுத்த பொருளெல்லாம் எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு போய் படுக்கிற வழியை பாருங்கன்ற மாதிரி அனுப்பிடுவோம். இவங்களும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்ததே மாஸ்டர் பிரசாத் பார்த்தா ரன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவனுக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இவர் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கவும் ரன் பார்த்ததுமே என்ன மாஸ்டர் எதுவும் ஹாப்பியான விஷயம் நடந்துச்சா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நடந்துச்சு தான், ஆனால் அது என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனேன்ற மாதிரி அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. ரன்னும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆனால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ஒரு கேம் விளையாடலாமான்ற மாதிரி கேட்குறான். என்ன கேமுன்ற மாதிரி கேட்கும்போது உங்களுடைய ஃபேவரட் கேம் தான் காயின் கெஸ்ஸிங், ஓகேவான்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு இந்த கேம்னா ரொம்ப பிடிக்கும் போல, ஸோ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறாரு. எப்படி விளையாட போகிற ரன்ன்ற மாதிரி கேட்கும்போது எப்பயும் போல தான்
நீங்கள் மட்டும் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். ஒரு வேளை நீங்கள் தோத்துட்டீங்கன்னான்ற மாதிரி சொல்லும்போது சொல்லு, நான் தோத்துட்டா என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்க, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் உண்மையை ஆன்சர் பண்ணணுன்ற மாதிரி ரன் கேட்குறான். அவ்வளோதானே, சரி ஓகே கேமை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஏபின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு காயை ஸ்பின் பண்ணி விட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரன் தான் ஜெயிக்கிறான். அதை பார்த்ததுமே மாஸ்டர் பிரசாத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே ரன் வந்து நான் தான் வின் பண்ணேன், கேள்வி கேட்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு என்ன கேட்குறான்னு சொல்லி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஆர் மூலயமா மாஸ்டர் ராமின் என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. Gen 6 பசங்களை வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. போய் சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க ரன், உனக்கே நல்லா தெரியும் எனக்கு போய் சொல்கிறதே பிடிக்காது, அதை விட முக்கியம் எனக்கு இந்த மாதிரி கேமில் தோக்குறதே சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி வில்லத்தனமாக பேசுகிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாஸ்டர், அப்போ உண்மையாகவே உங்களுக்கு எதுவுமே தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது அதான் நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு போய் சொல்கிறது பிடிக்காது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ நான் தோத்ததை நினைக்கும் போது எனக்கு செம்ம வெறியாகுது. அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இன்னைக்கு நைட்டு நீ ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வருவல, அங்கே உன் கூட கேம் விளையாடி அப்போ நான் வின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டாரு. ஆனால் இவர் ஏதோ கொஞ்சம் உள்குத்தமாக சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ரன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு புரியாமல் தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் மாஹி வந்துட்டு தனியாக நின்றுட்டு இருக்கும்போது டிபெட் அங்கே வரான். நீ என்ன இங்கே தனியாக நின்று பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது மாஸ்டர்ஸ் யாருமே ஸ்கூலுக்குள்ளே இல்லை, எங்கே போனாங்கன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது வீக்கெண்டில் ஸோ அதனால் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, அதையே நீ இவ்வளோ பெருசாக சீரியஸாக நீ யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்னவோ வீக்கெண்டுன்றது மட்டும் ஒரு காரணமாக இருக்கும்னு தோணலை. அவங்க எல்லாருமே வேறு ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே எந்த மாஸ்டருமே இல்லை தானே, ஆனாலும் கூட நம்மளை யாரோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, அதுதான் எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லும்போது மாகி நீ என்ன ஏதோ சீரியலில் வர இது மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இரு, அப்போ தான் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்ன்ற மாதிரி சொல்ல, அப்போ நீ என்னை நம்பலை, வேணும்னா வா இப்போவே நான் வந்துட்டு மாஸ்டர் ராமனோட ரூமுக்கு போகலாம். அங்கே போன அடுத்த செகண்டே கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் அங்கே வருவாங்க, பெட் கட்டிக்கலாமான்ற மாதிரி சொல்லும்போது ஏன் மறுபடியும் நம்மளை கூட்டிகிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்கவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சொல்கிறத நான் நம்புறேனே வச்சுக்கோ, அமைதியாக இருன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்கிறத மாஹி பார்த்துட்டே இருக்கா. பட் அவளுக்கு பெருசாக எதுவுமே தோணலை. ஆனால் இவ கெஸ் பண்ணது கரெக்டு தான், சிசிடிவி மூலயமா தான் பார்த்தா மாஸ்டர் பிரசாத் வந்துட்டு இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்கள் எல்லாரும் என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் நினைக்கிறது நடக்கும்ன்ற மாதிரி இவர் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா மாஸ்டர் ஃபோபன் வேகமாக ஓடி வராரு. இவர் பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது மாஸ்டர் ராமன் அந்த மரத்துக்கு கீழே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்ற மாதிரி சொல்லவும் 2 பேருமே பார்த்தா அதை கேட்டதுமே அங்கே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு நல்ல வேலையாக மாஸ்டர் பேப்பரான்னு பார்த்தா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை கண்ணு முழிக்க வச்சுட்டாங்க போல. அவரை செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மயக்கம் வந்திருக்கா மாஸ்டர்ன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இப்போலாம் அடிக்கடி எனக்கு மயக்கம் வருதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ் தெரியுதுன்ற மாதிரி கேட்கும்போது தெரியல, ஆனால் அடிக்கடி எனக்கு வந்துட்டு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது, பழசெல்லாம் ஏதோ மறக்க ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது, ஒரு வேளை வயசாச்சுல அதனால இப்படி ஆகிட்டுருக்கோன்னு நானும் விட்டுருவேன்ற மாதிரி சொல்லும்போது மாஸ்டர் எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலை, ஒரு வேளை இப்போ நம்ம பண்ண போகிறது தப்புன்றத நமக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் இப்படிலாம் நடக்குதோ, பேசாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்திடலான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக மாஸ்டர் ஃபோபனும் பிரசாத் மாஸ்டரும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் அப்பவும் மாஸ்டர் ராமன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்டார் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக இதை வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நான் நிறுத்த மாட்டேன், என் உயிரே போனாலும் இந்த ப்ராஜெக்டார் நல்லபடியாக நடக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிடுவோம். மாஸ்டர் ஃபோபன் பார்த்தா அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அவங்க போனதுக்கப்புறமா மாஸ்டர் பிரசாத் மட்டும் இவங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்கா. இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன நீங்கள் போலையான்ற மாதிரி கேட்கவும் நான் போகிறேன், ஆனால் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி நெக்கலாவே பேசிட்டு போகிறாரு. இவங்களுக்கு பயங்கர காண்டாயிருது. ஸோ அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வந்துட்டு ரன்னை பார்க்குறதுக்காக தான் வராங்க. எப்படியாச்சும் நீ இன்னைக்கு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறானுன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் நான் போயிட்டா மாஸ்டர் ராமன் பண்ண போகிறத யார் தடுத்து நிறுத்துவான்ற மாதிரி கேட்குறான். நீ இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் அவரை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரே வழி, அதனால தான் சொல்கிறேன் எப்படியாச்சும் நீ இங்கேருந்து போயிடுன்ற மாதிரி சொல்ல, ஆனால் என்னால் போக முடியாது, என் தங்கச்சி இங்கே இருக்காளேன்ற மாதிரி கேட்க மாஹி தானே அவளை நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் இருக்காதேன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ என்ன பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறான். இன்றைக்கி நைட்டு உன்னை ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே நான் வந்துட்டு உன்னை எப்படியாச்சும் எஸ்கேப் ஆக வைக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இதை நீ வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு பெண்ணை கிளிக் பெண்ணை கொடுக்குறாங்க. சப்போஸ் நான் வரதுக்கு முன்னாடி அங்கே ஏதாச்சும் உனக்கு ஆபத்து வர மாதிரி தோணுச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நீ அங்கேருந்து தப்பிக்கப்பாரு,
அது ஒன்று தான் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியுன்ற மாதிரி அந்த பெண்ணை கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் போகும்போது கூட என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் ராமன், இந்த ஹோம் ஸ்கூலுக்கு நான் துரோகம் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஸ்கூலுக்குள்ளே மாக்க தான் காமிக்கிறாங்க. இவன் தான் எப்போ பாரு பெனங்க எங்கே ஸ்நாக்ஸ் வைக்கிறானோ அங்கே எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி திருடி சாப்பிட்டுட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டு பெனங்க எங்கே ஸ்நாக்ஸ் வச்சிருக்கான்னு சொல்லி கிச்சன் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்போ தான் இந்த மெக் என்ன பண்ணுறான், டே மார்க் சீக்கிரமா இங்கே வா, எனக்கு புதுசாக இன்னொரு ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு வரான். என்ன பாட்டில்னு சொல்லி பார்த்தா இவங்க அந்த ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஜெல்லி, அந்த பாட்டில் தான் இவன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல. அதை பார்த்ததுமே இப்போ இவனுக்கும் எப்படிடா இருக்கும் இந்த டேஸ்ட்டுன்ற மாதிரி கேட்கும்போது தெரில, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளி ஏகப்பட்டதை சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பாவம் அது என்ன ஏதுன்றது தெரியாமல் இவங்க பாட்டுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க. அங்கே கட் பண்ணால் இப்போ வந்துட்டு சொன்ன மாதிரியே இன்னைக்கு நைட்டு வந்து ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு ரன்னை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக மறுபடியும் அவனை மாஸ்க்கை போட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அது பார்த்ததுமே மாஸ்டர் ராமின் வந்துட்டு மாஸ்க்கை கலட்டுங்க, நான் ரன்னோட முகத்தை ஒரு தடவை பார்க்கணுன்ற மாதிரி கேட்கவும் மாஸ்க்கை கலட்டி விடுறாங்க. அப்போ மாஸ்டர் ராமின் என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசாமல் பழைய ரன்னாவே மாறிடுடான்ற மாதிரி சொல்லும்போது, நான் எப்பயுமே பழைய ரன்னாக தான் மாஸ்டர் இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் நான் பார்த்த பழைய ஆமன் மாஸ்டராக இல்லை, இப்போ நீங்கள் மாறிட்டீங்க. இருந்தாலும் இன்னொரு வாட்டி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எப்பயுமே வயலன்ஸால் தான் ஃபைட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அது நம்மளை ஒரு மிருகமாக தான் மாற்றும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே மாஸ்டர் ராமனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகுது. இருந்தாலும் அவர் வந்துட்டு அவருடைய முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் என்ன விஷயம்னா அவருக்கு தான் வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லை. ஸோ சுத்தமாக அவரால் வந்துட்டு நார்மலாக பேசவே முடியல. அவருக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. பேசும்போது கூட திக்கி தான் பேசிட்டு இருக்காரு. இதையெல்லாம் வந்துட்டு ரன் நல்லாவே நோட் பண்ணுறான். இருந்தாலும் பெருசாக எதுவுமே காட்டிக்கல. உடனே மாஸ்டர் பிரசாத் என்ன பண்ணுறாரு, ஆமீன் மாஸ்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் ரன்னை வந்துட்டு பத்திரமா ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட மாஸ்டர் சாம்பையும் ஃபோபனையும் மட்டும் அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. பெனங்க இப்போ தான் வரான். இந்த மாக்குக்கிட்டையும் மெக்குக்கிட்டையும் என்னோட ஸ்நாக்ஸ் மாட்டிக்காத அளவுக்கு இன்னொரு சேஃபான இடத்த கண்டுபிடிச்சி இதை நான் ஒழிச்சு வைக்கணுன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே எங்கே வைக்கலான்ற மாதிரி தேடி பார்த்துட்டே இருக்கும்போது தான் அங்கே சைடில் பார்த்தா இந்த மெக் மார்க் 2 பேரும் சாப்பிட்டு ஜெல்லியோட வேலை காட்டுறதுனால அப்படியே மயக்கம் போட்டு அங்கே விழுந்து கிடக்குறானுங்க. அதை பார்த்ததுமே பெண்ணுங்களுக்குலாம் அவ்வளோதான் ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே போய் யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி அவன் போயிட கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு இப்போ பேப்பர் மாஸ்டரை தான் காமிக்கிறாங்க. அவங்க தான் ஆல்ரெடி ரன் கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல, உன்னை ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா நான் வந்து உன்னை காப்பாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அங்கே போகும்போது கையில் சேஃப்டிக்காக ஒரு கத்தியையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி போகும்போது பின்னாடியே பார்த்தா வேகமாக வந்துட்டு மாகியும் ஒயிட்டும் ஓடி வராங்க. என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது, மாஸ்டர் இந்த மாதிரி மெக் மார்க் 2 பேருமே அந்த ஜெல்லியை சாப்பிட்டுட்டு கான்ஷியஸே இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்கன்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு அதை கேட்டதுமே பதறுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த பக்கம் போயிட்டு அவனுங்க 2 பேரையும் காப்பாற்றுறதா இல்லை இங்கே ரன் கிட்ட சொல்லிட்டு வந்தோமே அவனை போய் காப்பாற்ற போகிறதான்னு தெரியாமல் இவங்க ஒரு மாதிரி தடுமாறிட்டே நிற்க, என்ன மாஸ்டர் யோசிச்சிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்களுக்கு எதுவுமே ஆகாதலன்ற மாதிரி இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் ரன் ஆச்சு எப்படியாச்சும் அவன் தப்பிச்சுப்பான், இவங்க 2 பேரையும் தான் இப்போ நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் பார்த்தா இப்போ அவங்கள பார்க்க தான் போகிறாங்க. 2 பேரும் மயக்கத்தில் கிடக்குறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களை யார் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தான்ற மாதிரி கேட்கும்போது பெனங் தான், நான் தான் மாஸ்டர் ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஆனால் 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லும்போது உடனே இவங்களை வந்துட்டு மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போகணும், சீக்கிரமாக வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல ஆளாளுக்கு பார்த்தா 2 பேரும் எப்படியாச்சும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ட்ரீட்மெண்ட் ரூமில் தான் காமிக்கிறாங்க. ரன்னை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வச்சுட்டு ஃபோபன் மாஸ்டரும் சாம்ப் மாஸ்டரும் பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் மாஸ்டர் பிரசாதை காணவே காணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை ஆமன் மாஸ்டருக்கு எதுவும் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சோ அதனால தான் லேட் ஆகுதோன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ரன் என்ன பண்ணுறான், வேணும்னா நீங்கள் 2 பேரும் போய் அவரை பார்த்துட்டு வாங்களேன்ற மாதிரி சொல்கிறான். என்ன ரன் உன் வேலை எங்ககிட்டயே காட்டலான்னு பார்க்குறியா, உன்னை இங்கே தனியாக விட்டுட்டுலாம் நாங்கள் போக மாட்டோன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் மட்டும் அப்போ போயிட்டு வாங்க, ஃபோபன் மாஸ்டர் இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்கிறான். நீ போன மாட்டியே அவரை என்ன பண்ணி தப்பிக்க பார்த்தேன்றத ஆமன் மாஸ்டர் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஸோ அதனால அப்புறம் நம்பியும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்ல, அப்போ நான் ஃபோபன் மாஸ்டர் போய் பார்த்துட்டு வரட்டும், நீங்கள் இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்கிறான். யாரும் போக தேவையில்ல, பிரசாத் மாஸ்டர் வர வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருப்போன்ற மாதிரி சாம்ப் மாஸ்டர் சொல்லும்போது, ஏன் மாஸ்டர் உங்களுக்கு நான் உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அவருக்கு பார்த்தா கோவம் வர ஆரம்பிச்சிருது. இப்படிலாமா நீங்கள் பயப்படுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், நைஸாக வந்துட்டு மாஸ்டர் பேப்பர் கொடுத்துருப்பாங்களே இவன் கிட்ட அந்த கிளிக் பண்ணுற பெண்ணு, ஸோ அதை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேருக்கு ஏதாச்சும் சவுண்டு கேட்குதா, எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பார்த்தா அந்த சவுண்டை வந்துட்டு நல்லா கவனிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த சவுண்டு கேட்க பார்த்தா 2 பேருக்குமே ஒரு மாதிரியாக ஆகுது. ஆனால் இவனுடைய டார்கெட் வந்துட்டு சாம்ப் மாஸ்டர் தான் போல. ஏன்னா இவனால் வந்துட்டு ஃபோபன் மாஸ்டரை ஈஸியாகவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும். அதனால ஃபஸ்ட்டு சாம்ப் மாஸ்டரை தான் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை
பார்த்தா கண்ணாலே ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சவுண்டை வச்சு அவர் பயங்கரமாக ஹிப்னடைஸ் பண்ணி அப்படியே அவர் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழ வச்சுறா. இதை பார்த்ததுமே ஃபோபன் மாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவர் அவ்வளோதான் மயக்கமாயிட்டாரு. இப்போ அடுத்து நீங்களும் நானும் தான். உங்களை நான் என்ன பண்ணுவேன்றது உங்களுக்கே தெரியும்லன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஓபன் மாஸ்டருக்கா கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு பிரசாத் மாஸ்டரையும் ஆமின் மாஸ்டரையும் தான் காமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா ஆமின் மாஸ்டரை உட்கார வச்சு ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, வயலன்ஸை டீல் பண்ணி ஆகணும்னா நம்மளும் அதே வயலன்ஸை தான் கையில் எடுக்கணும். அதுதான் அதுக்கான கரெக்டான வழி. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வயலன்ஸ் தான் ஒரே வழின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி பார்த்தா இவர் தான் வந்துட்டு மாஸ்டர் ஆமினோட மண்டியை கழுவிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் ரன்னை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஃபோபன் மாஸ்டரையும் அங்கே எப்படியோ மயக்கமாக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டான் போல. ஸோ இப்போ அந்த காட்டுக்குள்ளே இருந்து தப்பிச்சு இவன் பார்த்தா எப்படியோ ஸ்கூலுக்குள்ளேயும் வந்துட்டான். ஸ்கூலுக்குள்ளே வந்தது இல்லாமல் மாஸ்டர் ஆமினோட ரூம்க்குமே வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தா மாஸ்டர் பிரசாத் தான் வந்துட்டு ஆமின் மாஸ்டரை ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இருக்கார்ல. ஸோ அதை பார்த்ததுமே இங்கே இவனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க இவர் பார்த்துட்டு ஷாக் ஆவாருன்னு சொல்லி பார்த்தா, வாரன் இவ்வளோ லேட்டாவா வருவேன், நான் சீக்கிரமாக வருவேன்னு எதிர்பார்த்தேன், என்னப்பா நீ இப்படி பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் தப்பி பண்ணுறது உங்களுக்கு முன்னாடி தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான்ப்பா நடக்குது, என்ன நீ இவ்வளோ லேட்டாக இருக்க வான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்க, நீங்கள் எப்போலேருந்து மாஸ்டர் ராமினை இப்படி ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களான்ற மாதிரி கேட்கும்போது, கரெக்ட் ரன், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன், அப்படிதான் ஒரு வழியா இப்போ உனக்கு உண்மைலாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுதா இல்லையான்ற மாதிரி கேட்க ரன் அப்படியே பார்த்துட்டே முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். இத்தனை நாளா இந்த உண்மை எல்லாமே உனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் கற்பனை பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் இப்போதான் அதை இப்படி நேருக்கு நேராக பார்க்குறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு சைக்கோத்தனமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இவனுக்கா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்கள் மாஸ்டர் ராமனுக்கே துரோகம் பண்ணலான்ற மாதிரி கேட்க, என்னடா இப்படி பேசுகிற, நான் ஏன் மாஸ்டர் ராமனுக்கு துரோகம் பண்ண போகிறேன், யார் சொன்னா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்னன்ற மாதிரி கேட்குறான். உனக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிற ரன், இப்போ கூட நான் மாஸ்டர் ராமனுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர் ராமன் என்ன நினச்சாரு, இந்த ஹோம் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா இந்த சொசைட்டியவே மாற்றணும்னு நினச்சாரு. நானும் அதை தான் பண்ணுறேன். ஆனால் என்ன, நான் கொஞ்சம் அவருடைய ரூட்டில் போகாமல் என்னுடைய ரூட்டில் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. ரன் அதை கேட்டதுமே, ஆனால் மாஸ்டர் ராமனுக்கு கண்டிப்பாக இது பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு இன்னும் கூட புரியலையா ரன், இங்கே நீ வின் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீ சக்சீட் ஆகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ்னு ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே எந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினச்சாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படும். அதான் இந்த ஹோம் ஸ்கூலுக்காக உன்னுடைய வளர்ப்பாப்பாவை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணோமே, அந்த மாதிரி தான்ன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு அதை கேட்டதுமே இன்னும் ஷாக் ஆகுது. அப்போது அதுக்கு காரணமும் நீங்கள் தானா, நீங்கள் தான் அவரை கொல்ல சொல்லி மாஸ்டர் ராமன் கிட்ட சொன்னீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் சொன்னேன்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாரு. எதுக்காக அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்க, உனக்கு முழு உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா, சொல்கிற கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு போர்டின் இருக்கார்ல, அவர் வந்து ஆமினை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு போல. ஸோ அதனால மாஸ்டர் ஆமின் பார்த்தா கூட வரும்போதே டிபெட்டோட அப்பாவையும் மாஸ்டர் பிரசாதையும் கூட்டிகிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் வெளியே நிற்க வச்சுட்டு மாஸ்டர் ஆமின் மட்டும்தான் உள்ளே வந்து பேசியிருப்பாரு. பேசும்போது போர்டின் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறமும் இந்த ஹோம் ஸ்கூலில் நடத்துறதுல பெருசாக விருப்பம் இல்லை. நீ இதை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன, ஏகப்பட்ட ப்ராஃபிட் வரும்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தா அந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் வரா மாதிரி தெரியல. ஆல்ரெடி நான் வளர்க்குற பையனையே வேறு அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டு ஒரு சீட்டையும் வேறு நீ வேஸ்ட் பண்ணிட்ட, அதனாலேயே காசு வேஸ்ட்டாக போகுது. ஸோ இதுக்கப்புறமும் இது சரிப்பட்டு வராது. ஒன்று இந்த ஸ்கூலில் நடத்துகிறத இதோட நிறுத்திடு, அப்படி இல்லையா 100 பசங்களை சேர்த்து அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்து காசு கலெக்ட் பண்ணுவோம், அப்போ தான் வந்துட்டு நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ ஏன்டா எப்போ பாரு இந்த மாதிரி ப்ராஃபிட்னே பேசிகிட்டு இருக்க, அங்கே எத்தனை பசங்களோட வாழ்க்கை இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? இந்த ஸ்கூலில் நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதே 13 பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் பாடத்திட்டம் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதைத்தான் பண்ண முடியுன்ற மாதிரி ஆமின்னு சொல்லிட, அப்போனா இது வாழ்க்கே ஆகாது, அப்போ இந்த ஸ்கூலில் நம்ம பேசாமல் நிறுத்திடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டதுக்கப்புறம் மாஸ்டர் ஆமின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ப்ராஃபிட் தான்ப்பா முக்கியம், அந்த ப்ராஃபிட் எனக்கு டபுள் மடங்கு ஆகும்னா இந்த ஸ்கூலில் நடத்தலாம், அப்படி இல்லைனா அதை இதோட நிறுத்திக்கலான்ற மாதிரி சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் மாஸ்டர் ராமன் பார்த்தா, சரி ஓகே நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும், அதுக்கு டைம் வேணுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சரி முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் சீக்கிரமாக அதுக்கான வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்ப ஆமீன் அதை கேட்டுட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. அப்படி போகும்போது தான் அவருக்கு பார்த்தா மயக்கம் வந்து அங்கேயே மயங்கி விழுந்திருப்பாரு. அன்னிலேருந்து தான் அவருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் போல். அதோட அப்போ தான் வந்துட்டு அவருக்கு ஏதோ நோய் இருக்குன்றதையுமே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்ததே பார்த்தா மாஸ்டர் ஆமீன் வந்து தனியாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே உட்காந்து பயங்கரமாக புலம்பிட்டு இருந்திருப்பாரு. இந்த போர்டின் மாதிரி ஒருத்தெல்லாம் இப்போ வரைக்கும் காசு பணத்தோட உயிரோடு இருக்கும்போது மற்ற பசங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் மட்டும் சீக்கிரமாக போய் சாகணுமா, இதெல்லாம் என்ன நியாயம்ன்ற மாதிரி இவரை தனியாக உட்காந்து தனி அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கும்போது தான் டிபெட்டோட அப்பாவும் மாஸ்டர் பிரசாதும் அங்கே வந்திருப்பாங்க.
டிபெட் அப்பா தான் பார்த்தா இவரை சமாதானப்படுத்தியிருப்பாரு. ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க, ஆல்ரெடி உங்களை ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அது இன்னும் மோசமாயிடும். ஸோ முதல்ல நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, வாங்க போகலான்ற மாதிரி கூப்பிட இல்லை நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் மட்டும் இப்படி இருக்கிறத ரன் பார்த்தா அவன் என்ன நினைப்பான்னு நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ரன் பேரை கேட்டதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்துட்டு ஞாபகமே வந்திருக்கும். ஆமாம்ல, இப்படி நான் இருக்கிறத ரன் பார்க்கவே கூடாது. பாவம், அவன் ஆல்ரெடி அவங்க அப்பா பண்ண டார்ச்சரில் ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கான். அவன் இப்போ தான் கொஞ்சமாச்சும் நார்மலாக ஆரம்பிச்சிருக்கான். இப்போ மட்டும் நான் இப்படி இருக்கிறத பார்த்தான்னா அவன் மறுபடியும் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவான். ஸோ அவன் என்னை பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட இந்த விஷயம் எதை பற்றியுமே நீங்கள் ரன் கிட்டேயும் சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே, நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் பார்த்தா அவரை ரூமில் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ கூட மாஸ்டர் ராமின் வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது நினைக்கும் போது உங்களுக்கு எதுவும் இந்த ஹோம் ஸ்கூல் மேலே கோவம் வருதான்ற மாதிரி கேட்க, சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லை மாஸ்டர் என்ற மாதிரி டிபெட் அப்பா மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் மாஸ்டர் பிரசாத் பார்த்தா ஒரு மாதிரி கோவத்திலே தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் இவரே சொல்லியிருப்பாரு, இதுக்கப்புறமும் நான் இப்படி இருக்க மாட்டேன், இது நாள் வரைக்கும் நான் இப்படி இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ஹோம் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் ராமன் தான் பார்த்தா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி உங்கள் 2 பேருக்கிட்டையுமே கேட்குறாரு. என்ன மாஸ்டர் சொல்லுங்கன்ற மாதிரி டிபெட் அப்பா கேட்க, நீங்கள் 2 பேரும் தான் என்ன எப்படியாச்சும் குணப்படுத்தணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்களால் அது எப்படி முடியும், நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் இதில் நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் தான் இந்த மாதிரி பேட் மெமரிஸ் எல்லாம் மறக்கிறதுக்காக ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கீங்கள, அதை வந்துட்டு எனக்கு கொடுங்க. எனக்கு இந்த மாதிரியான பேட் மெமரிஸ் எதுவுமே இதுக்கப்புறம் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் வந்து எப்படியாச்சும் மறந்துடணும். அதோட எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்ற விஷயம் நான் மறந்தே போயிடணும். அதை வந்துட்டு ஹிப்னடைஸ் மூலயமா மாஸ்டர் பிரசாத் நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தான் பார்த்தா இவங்க 2 பேருக்கிட்டையுமே இப்படி ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஆனால் அதை கேட்டதுக்கப்புறம் கூட டிபெட்டோட அப்பா வந்துட்டு இது நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணலை, ஆல்ரெடி இப்போ நீங்கள் இருக்க ஹெல்த் கண்டிஷனுக்கு இதெல்லாம் பண்ணால் அது இன்னும் மோசமாக தான் ஆகும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹெல்த் கண்டிஷனை விட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது இப்படி மோசமாக இருக்கும்போது என்னால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்கூலை பற்றி யோசிக்க கூட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் ஹோம் ஸ்கூலை பற்றி மட்டுமே தான் யோசிக்கணும். அப்போ தான் இதில் என்ன பண்ண முடியுன்றத நான் தெளிவாக யோசிப்பேன். ஸோ அதுக்காக நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இவர் கேட்க 2 பேருமே பார்த்தா வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 16th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.